நற்கருணை ஆண்டவரின் ஆசிரையும் நற்கருணை ஆண்டவரின் அதிசயங்களையும் பெற வந்திருக்கும் இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் வட்டம், மூஞ்சிக்கல் பங்கு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் இறையாசிருக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நீதிமொழிகள் அதிகாரம் 10 இறைவார்த்தை 22 கூறுவது போல, ஆண்டவரின் ஆசீர் செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் இறையாசீர். இறைவனுடைய ஆசிரை நாமும் பெற்று மகிழ, எல்லாமல்ல இறைவன் நம்மோடு இருக்க, அவரை நாம் ஆழ்ந்து சிந்திக்க, அவரோடு உறவாட, அவரோடு ஒன்றிணைய, எல்லாமல்ல இறைவன் நம் உள்ளத்தில் எழுந்தருள ஒரு நிமிடம் நம் அனைவரும் அமைதியாக இயேசு கிறிஸ்துவை, நற்கருணை இருக்கும் ஆண்டவரை உற்று நோக்குவோம். மனிதனுக்கும் கடவுளுக்குமான உறவு பிளவுபட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9 எல்லாமல்ல கடவுள் மனிதனை கூப்பிட்டு, ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று வினவ, ஆதாம், ஆண்டவரே உமது குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், அச்சமாக இருந்தது, ஆடையின்றி இருந்தேன், நான் ஒளிந்து கொண்டேன் என்ற கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவு பிளவுபட்டது. பிளவுபட்ட உறவை இணைப்பதற்காக, எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு தங்குவதற்காக, நம்மோடு இருப்பதற்காக, நம்மை இணைப்பதற்காக கடவுள் மனுவானார். வார்த்தை மனுவானது, வார்த்தை நம்மோடு தங்கிற்று. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அத்தகைய வார்த்தையானவர் நற்கருணையாக நம் முன் நிற்கிறார். நம்மோடு உறவாடுவதற்காக, நம்மை ஆஸ்வதிப்பதற்காக நாம் அனைவருமே பாடகர் குழுவோரோடு இணைந்து, இப்பொழுது பாடகர் குழுவில் பாடும்போது நாமும் இணைந்து பாடலை பாடுவோம். வானம் திறந்து வல்லமை தரக்கூடிய இறைவன் நமக்காக இங்கு காத்திருக்கிறார். எவ்வாறு ஆபிரகாம் இறைவனை கண்டுணர்ந்தாரோ, எவ்வாறு மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கண்டுணர்ந்தாரோ, இப்பொழுது திருவுடல் திரு ரத்தமாக நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்மோடு உறவாடுவதற்காக, நம்மோடு தங்குவதற்காக வந்திருக்கிறார். எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்காக அதிசயங்களை செய்யக்கூடியவர், நமக்காக அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை உணர்ந்தவராக
தொடர்ந்து இப்பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கனிகள் வரங்கள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. கனிகள் வரங்கள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் கரை அற்புதங்கள் இங்கு நடக்கணுமே. பிரியமானவர்களே, யோர்தான் கரையில் நடந்த அற்புதம் என்ன? நான் முதலில் கூறியது போல தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9 கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு பிளவுபடுகிறது. யோர்தான் நதிக்கரையில் கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது. எவ்வாறு எனில், இயேசு கிறிஸ்து பிறந்த 30 ஆண்டுகள் தன்னையே ஆயத்தப்படுத்துகிறார். தன்னையே முழுமையாக பாடுகளுக்காக, நற்செய்திக்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். 30 ஆண்டுகள் கழித்து யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு பெறும் அந்த நேரத்தில், அந்த தருணத்தில், உலகமே அதற்காக காத்திருந்த அந்த வேளையில் தூய ஆவியானவர், தந்தையாகிய கடவுள், தூய இயேசு கிறிஸ்து மூவருமே இணையும் அந்த தருணம். விவிலியத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவரில் நான் பூரிப்படைகிறேன். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்பதை மத்தேயு நமக்கு விளக்குகிறது. அதே நிகழ்வு அதிகாரம் 1 இறைவார்த்தை 11 மார்க்கு நற்செய்தி என் அன்பார்ந்த மகன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஒரு குழப்பமான சூழ்நிலை நமக்கு. மத்தேயு என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவரை பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். மார்க்கு, லூக்கா என் அன்பார்ந்த மகன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன்.
இரண்டுமே வேறு விதமான வார்த்தைகள். யோர்தான் நதிக்கரையில் நடந்த அற்புதம். தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவர் வழியாக அங்கு சூழ்ந்திருந்த மக்களுக்கு இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்பதை உலகிற்கே அறிவிக்கிறார். உலகிற்கு அறிவித்த அதே தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கும் கூறுகிறார், நீரே என் அன்பார்ந்த மைந்தன், உன்னில் நான் பூரிப்படைகிறேன். என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஈடுபாடு, என்ன ஒரு மாற்றம்! உலகத்திற்கு கடவுள் இணைக்கும் ஒரு பாலமாக யோர்தான் நதிக்கரை அமைகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நமக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் யோர்தான் நதிக்கரையுடைய அற்புதங்கள் நிகழ வேண்டும். ஆண்டவரும் நம்மை பார்த்து இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரே என் அன்பார்ந்த மைத்துனன் என்று கடவுள் நம்மை பார்த்து கூற வேண்டும் என்றால் நாம் நம்மை தயார் நிலைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பேடு மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 குறிப்பேடு, அதிகாரம் 7, இறைவார்த்தை 14 வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நான் எப்படி இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும். அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும். இறையாசிர் என்பதை நீதிமொழிகள் அதிகாரம் 10 இறைவார்த்தை 22 நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் 2 குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 நமக்கு கூறக்கூடிய வசனங்கள், நமக்கு கூறக்கூடிய ஆழமான கருத்து, நான் யாராக இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எனதாக மாற்ற முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமை உற்று தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டினார், அவர்களுடைய அழுகுரலை நான் விண்ணிலிருந்து கேட்டு அவர்களுக்கு நான் நலம் அளிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனை மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவரது மன்றாட்டை கேட்டு அவரது பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நலமளிப்பேன். ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், தாட்சியான உள்ளம். நம் குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான வேதனை, கணவன் மனைவிக்குமான ஒரு வேதனை, உற்றார் உறவினரோடு ஏற்படக்கூடிய சிறு சிறு சஞ்சலங்கள், சண்டைகள், யாருமே நம்மை புரிந்து கொள்ளாது இருக்கும் அந்த தருணங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்காத அந்த தருணங்களை மாற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு நம்மை தாழ்ந்த உள்ளத்தோடு, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் எப்பொழுது ஆண்டவர் திரு முன்பாக முழந்தால் படியிடுகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்காவில் உள்ள தன்சானியா என்கிற நாட்டில் எப்பொழுதெல்லாம் நற்கருணை என்ற வார்த்தை கூறப்படுகிறதோ அதற்கு பதிலாக அவர்கள் அழகான ஒரு பதிலை கொடுப்பார்கள். ஏக்கரிஸ்டி டகட்டிஃபு என்று கூறினால், ஏக்கரிஸ்டி டகட்டிஃபு நற்கருணை ஆண்டவர் என்று கூறினால் அவர்கள் கூறக்கூடிய அழகான பதில் மூயிலி நாட்டாம்பியா கிறிஸ்து. நற்கருணை ஆண்டவர் திருவுடல் திரு ரத்தம் என்று கூறுவார்கள். அதோடு இணைத்து ஏக்கரிஸ்ட கட்டைஃபு துமைனி லேட்டு, என் நமது நம்பிக்கையெல்லாம் அவரே. நற்கருணை ஆண்டவர் நமது நம்பிக்கை, நற்கருணை ஆண்டவர் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்பதை உணர வேண்டும் என்றால் நாமும் நம்மை தயார்படுத்தப்பட வேண்டும். நாம் நம்மையே நற்கருணை ஆண்டவரோடு ஈடுபடுத்தும் போது அதிசயங்கள் நமக்கு நடக்கும், அதிசயங்கள் நமதாகும்,
அதிசயங்கள் நமக்கு கைகூடும். என்ன அதிசயம்? கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு உறவு ஒரு அதிசயம். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கான உறவு ஒரு அதிசயம். நண்பர்களுக்கான உறவு ஒரு அதிசயம். அதிசயத்தை நாம் உணர வேண்டும் என்றால் அதிசயங்கள் செய்கிறவர் நம் ஆண்டவர் என்ற பாடலை அனைவரும் உற்சாகமாக பாடகர் குழுவினோடு இணைந்து நாமும் பாடுவோம். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்களை செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். நாம் தேடுகிறோம், அலைகிறோம். துன்ப வேளைகளில் என்னுடைய வேதனையை கேட்கப் போவது யார் என்று நாம் பலரிடம் புலம்புகிறோம். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் நாம் அலைகிறோம், என் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் யார் என்பதற்காக. நாம் பிரச்சனையை கேட்கும் நாம் உற்றார் உறவினர்கள் பல நேரங்களில் நம்மை எள்ளி நகையாடலாம், நம்மை பற்றியே தவறாக கூறலாம், நம்மையே அவர்கள் பார்த்து சிரிக்கலாம். ஆனால் நமக்கான ஒரு அதிசயத்தை செய்கிறவர், நமக்கான அற்புதங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவின் திருவுடலாக வீற்றிருக்கிறார். இரத்தமாக கிறிஸ்துவின் திருடலாக நற்கருணையின் வழியாக நம்முன் எழுந்திருக்கிறார். எவ்வாறு தன்னுடைய சீடர்களுக்கு அப்பத்தை பிட்டு அளித்தாரோ, எவ்வாறு 12 கோடைகளாக அப்பத்தை பருகி பெருகச் செய்தாரோ, எவ்வாறு தண்ணீரை ரசமாக மாற்றினாரோ, அத்தகைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார். அவரிடம் நம் வேதனைகளை சமர்ப்பிப்போம். குடும்ப பிரச்சனையா, அல்லது வீடுகளிலே பிரச்சனையா, அல்லது கடன் பிரச்சனையா, திருமணத்திற்காக ஏங்கி இருக்கும் இளம் பெண்கள் இளைஞர்களுக்கான பிரச்சனையா, இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம் வேதனைகளை, நம் துன்பங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அதிசயங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர். மறுபடியுமாக நம் பாடகர் குழுவினோடு சேர்ந்து அதிசயங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை நம் கரங்களை உயர்த்திய வண்ணமாக அந்த பாடலை மறுபடியுமாக பாடுவதற்காக, அந்த பல்லவியை மறுபடியுமாக பாடுவதற்காக பாடகர் குழுவினரையோடு இணைந்து நாமும் அப்பாடலை மறுபடியுமாக பாடுவோம். அதிசயங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் துன்பங்களை கண்ணோக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் பிள்ளைகளுடைய வேதனைகளை போற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் குடும்பத்திற்காக எல்லாருக்கும் நம்மை பாதுகாப்பதற்காக தன்னுடைய வானதூதர்களை அளிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு வீற்றிருக்கும் ஆண்டவரை பார்த்து நாம் மறுபடியுமாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் உணரும் தருணமாக இருக்க வேண்டும். நமக்கான புதுமைகளை செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிசயங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை உணரும் மக்களாக நாம் தொடர்ந்து பாடுவோம். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நம் கவலைகளை போக்குகிறவர், நம் கண்ணீரை துடைக்கிறவர், நமக்கு ஆறுதலாய் இருக்கிறவர், நமக்கு உற்ற நண்பராய் இருக்கிறவர், நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறவர், நம் குடும்பத்தில் சகோதரனாக இருக்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். நாம் பலரை தேடி நாடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. காரணம், நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் என் உள்ளத்தில் என்னோடு தங்குகிறார். அவரை நான் என் உறவினராக, அவரை நான் என் குடும்பத்தில் தகப்பனாக, அவரை நான் என் குடும்பத்தில் ஒரு தாயாக,
அவரை நான் என் குடும்பத்திற்கு பாதுகாவலராக, அவரை நான் என் குடும்பத்திற்கு மீட்பராக பெற்றிருக்கிறேன். காரணம், அதிசயங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர். என்ற அதிசயத்தோடு நாம் இருக்கும் நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு அதிகாரம் 6, இறைவார்த்தை 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவரது மாட்சியையும் நாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு அருளப்படும் என்பது புதிய மொழிபெயர்ப்பு. பழைய மொழிபெயர்ப்பை நாம் பார்த்தோம் என்றால், முதன்மையாக ஆண்டவரையும் அவரது மாட்சியம் நாடுங்கள், மற்றவை அனைத்தும் நமக்கு அருளப்படும். முதன்மையாக இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதன்மை என்று கூறும்போது இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்று நாம் அடக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய வார்த்தையானது நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன். ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்தும் போது ஆண்டோடைய ஆசீர்வாதம் எனக்கு செல்வம் அளிக்கும். செல்வம் என்று கூறும்போது அனைத்து விதமான ஆசீர்வாதம். நான் ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நான் யாரை முதன்மைப்படுத்துகிறேன்? ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறேனா அல்லது என்னுடைய சொந்த விருப்பங்களை நான் முதன்மைப்படுத்துகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன் என்பதை பலவிதமான எடுத்துக்காட்டுகள் வழியாக நாம் கேட்டிருப்போம், நாம் கூறியிருப்போம், நாமும் மற்றவருடன் பேசியிருப்போம். ஆனால் விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நற்கருணை ஆண்டவர் முன்பாகவும் உங்கள் முன்பாகவும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே, மாதா தொலைக்காட்சியில் பங்கு கூறும் ஒவ்வொருவருமே, உங்களிடம் விவிலியம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரூத்து புத்தகம் அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 7 முடிய. மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வு. எனது வாழ்க்கையை பல முறைகள் மாற்றிய ஒரு நிகழ்வு. ரூத்து புத்தகம் எடுத்தாலே இந்த வசனங்களை வாசிக்கும் போது பலருடைய சிந்தனைக்கு வரக்கூடியது ரூத்துவினுடைய மனமாற்றம், ரூத்துவினுடைய மீட்பு. ஆனால் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு ரூத்தை பற்றிய நிகழ்வு அல்ல, மாறாக அவர்களுடைய மாமியார் நகோமியை பற்றிய சிந்தனையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 7 வாசிக்கும் போது, நகோமியின் கணவர் எலிமலேக்கு, நகோமியின் பிள்ளைகள் மக்லோன், இக்லோன், நகோமியுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் ஓஃப்ரா, ரூத். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய ஆட்கள். என்ன நடக்குது? வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. பெத்லகேமில் பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சத்திற்கு விளைவாக நகோமியின் கணவர் எலிமலேக்கு நகோமியையும் அவருடைய பிள்ளைகளாகிய மக்லோன், நிக்லோன் இருவரையுமே அழைத்து கொண்டு மொவாபு என்கிற தேசத்திற்கு புறப்படுகிறார். நமக்கு அனைவருக்குமே தெரியும், பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இதன் பொருள் பெத்லகேமில் எப்பொழுதுமே உணவு இருக்கும். ஒரு சாதாரண ஒரு பஞ்சம்தான். ஆனால் எலிமெலேக்கு அந்த பஞ்சத்தை ஒரு காரணமாக காட்டி அந்த பெத்லகேமை விட்டு புறப்படுகிறார். எங்கு புறப்படுகிறார் என்றால் மொவாபு தேசத்திற்கு புறப்படுகிறார். பெத்லகேமில் ஆண்டவர் இருக்கிறார். பெத்லகேமில் ஓய்வு நாள் பின்பற்றப்படுகிறது. பெத்லகேமில்கான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பற்றி சிந்திப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, உரையாடுவதற்காக யாவேவுக்கான ஒரு இடமும் பெத்லகேமாக கருதப்படுகிறது.
ஆனால் எலிமெலேக்கு அழைத்து செல்லக்கூடிய தேசமானது மோவாபு தேசம். அங்கு ஓய்வு நாள் கடைபிடிப்பது கிடையாது. அங்கு ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கிடையாது. அங்கு ஆண்டவரை பற்றி சிந்திப்பதற்காக, ஜெபிப்பதற்காக எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத தேசத்திற்கு எலிமெலேக் தன் மனைவி நகோமியையும் தன்னுடைய பிள்ளைகள் மக்லோன் இக்லோனையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து கொண்டு சென்ற எலிமெலேக் மோவாபு தேசத்தில் சிறிது ஆண்டுகளே இறக்கிறார். எலிமெலேக்கு இறந்து விட்டார். நவோமிக்கு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. யூதர்களுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கான அதிகாரம் இல்லாத அந்த சூழ்நிலையில் அதற்கான அதிகாரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போகிறது. பிள்ளைகள் மக்லோன் இக்லோன். மக்லோன் இக்லோன் இருவருமே தன் தந்தையை போன்றே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே மோவாபு தேசத்திலேயே தங்குவதற்காக, அங்கே இருப்பதற்காக அந்த தேசத்து பெண்களையே மணக்கிறார்கள். மக்லோன் ஒப்ராவையும் இக்லோன் ரூத்துவையுமே மணக்கிறார்கள். மணந்த இருவருமே, அதாவது மக்லோன் இக்லோன் இருவருமே சிறிது ஆண்டுகளில் இறக்கிறார்கள். பிரியமானவர்களே, எலிமெலேக் பெத்லகேமை விட்டு செல்லும் போது தன் மனைவியை அழைத்து தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மோவாபு தேசத்திற்கு செல்லும் போது அவர்களிடம் செல்வாக்கு இருந்தது. அவருடைய நிலத்தை அனைத்தையுமே விட்டு ஒரு வசதியானவர்களாகத்தான் மோவாபு தேசத்திற்கு நுழைகிறார்கள். ஆனால் நடந்ததோ, எலிமெலேக்கு இறக்கிறார். தன்னுடைய இரு மகன்களும் இறக்கிறார்கள். இப்பொழுது நகோமியுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். எலிமெலேக் இறக்கும்போது நவோமிக்கு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடைக்கவில்லை. தன்னுடைய இரண்டு மகன்களுமே தவறான முடிவையை எடுக்கிறார்கள். இப்பொழுது இரண்டு மகன்களுமே இறந்து விட்டார்கள். நவோமிக்கு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடைக்கிறது. எப்பொழுது? கணவனை இழந்த ஒரு விதவையாக, இரண்டு பிள்ளைகளை இழந்த ஒரு தாயாக நவோமிக்கு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடைக்கிறது. அந்த நேரத்திலே நவோமி எடுக்கக்கூடிய முடிவு, பிரியமானவர்களே, இன்று பலரும் தயங்கக்கூடிய ஒரு முடிவு. ஒரு பணக்காரனாக, ஒரு பணக்காரியாக நவோமி அந்த தேசத்தை விட்டு வந்திருக்கலாம். ஒரு கணவன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாக இருந்த அந்த நவோமி இப்பொழுது விதவியாக, பிள்ளைகள் இல்லாத ஒரு அனாதையாக நவோமி எடுக்கிற முடிவு, நான் மறுபடியும் என் தேசத்திற்கு செல்வேன். நான் மறுபடியும் என் தேசத்திற்கு செல்வேன். நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு செல்வேன். ஒரு அருமையான ஒரு முடிவு. நினைத்து பாருங்க. மறுபடியுமே நவோமி பெத்லகேமுக்கு சென்றால் என்ன நிலைமை இருக்கும்? என்ன அங்க இருக்க மக்கள் என்னவென்று நினைப்பார்கள்? எவ்வாறு அவளை பேசுவார்கள்? எவ்வளவு கேலி செய்வார்கள்? எவ்வளவு நகையாடுவார்கள்? சிந்தித்து பாருங்கள். காரணம், நவோமி திரும்பி வரும்போது ஒரு ஏழையாக வருகிறார். நவோமி திரும்பி வரும்போது ஒரு விதவையாக வருகிறார். நவோமி திரும்பி வரும்போது பிள்ளைகள் இல்லாத ஒரு அனாதையாக திரும்ப வருகிறார். ரூத்துனுடைய கதையை இதில் விட்டு விடுவோம். நவோமி கதையை மட்டும் நாம் சிந்திப்போம். இன்று நமக்குள் ஏற்படுகிற வேதனை அதுதான். தவறுகள் யாரு பக்கமாக இருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவிக்குள் ஏதாவது தவறு இருக்கலாம், ஏதாவது மனக்கசப்பு இருக்கலாம். யார் முதலில் மன்னிப்பு கேட்பது? கணவன், நான் ஏன் என் மனைவியிடம் கேட்க வேண்டும்? அவள் தான் தவறு செய்து விட்டாள். மனைவி, நான் ஏன் என் கணவரிடம் கேட்க வேண்டும்? என் கணவன் தான் தவறு செய்து விட்டான் என்ற இரண்டு இருமாப்புகளின் சூழ்நிலையில் குடும்பங்கள் பிரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு எடுத்துக்காட்டு நவோமி. நவோமி மறுபடியும் பெத்லகேமுக்கு வருகிறார். நவோமி மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நினைக்கவில்லை. நான் மறுபடியும் என் தேசத்திற்கு வருகிறேன். நான் மறுபடியும் என் ஆண்டவரிடம் வருகிறேன். நான் மறுபடியும் என் ஆண்டவரை பற்றி சிந்திப்பதற்காக, என் ஆண்டவர் வாழ்ந்த இடத்திற்கு வருகிறேன் என்று நவோமி மோவாபு தேசத்தை விட்டு புறப்படுகிறார். நவோமிக்கு கிடைத்த பரிசு, ரூத்துவின் வழியாக நவோமிக்கு கிடைத்த பரிசு நம் அனைவருக்குமே தெரியும். நவோமிக்கு கிடைத்த பரிசு
இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு கொள்ளு பாட்டியோ ஏதோ ஒரு பாட்டியாக நவோமி மாறுகிறாள். ரூத்துவின் வழியாக இயேசு கிறிஸ்துனுடைய யூத்தின் வழியாக இயேசுடைய பிறப்பினுடைய சந்ததியானது தொடர்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நவோமி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டார்? தான் திரும்பி வந்தார். நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து அதை தான் கேட்கிறார். திரும்பி வா என் மகனே, என் மகளே, என்னிடம் திரும்பி வா. உன் குடும்பத்திற்கு திரும்பி வா. உன் கணவனோடு திரும்பி வா. உன் மனைவியோடு திரும்பி வா. உன் பிள்ளைகளோடு திரும்பி வா. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே சற்று சிந்தித்து பாருங்கள். நவோமி எழுந்திருக்கிறார். நவோமி தன் தேசத்திற்கு திரும்புகிறார். இன்று நாம் நற்கருணை ஆண்டவர் வழியாக திரும்புவதற்காக அழைக்கப்படுகிறோம். நான் என் ஆண்டவரிடம் திரும்ப வருகிறேன். என்னுடைய குற்றத்திற்காக அல்ல, என்னுடைய செயல்பாடுகளுக்காக அல்ல, மற்றவர் என்னை பேசுவார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கான அதிசயங்களை செய்வார், அவர் எனக்கான அற்புதங்களை செய்வார் என்று நவோமி நம்பினார். இதை எலிமெலேக் நம்பவில்லை. தன்னுடைய 2 மகன்களுமே இதை உணரவில்லை. அதனுடைய விளைவு மூவருமே இறக்கிறார்கள். நவோமி நம்புகிறார், திரும்பி வருகிறார். திரும்பி வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நான் திரும்பி வருகிறேனா? என் வேதனையிலிருந்து நான் திரும்பி வருகிறேனா? என் குடும்ப பிரச்சனையிலிருந்து நான் திரும்பி வருகிறேனா? என் கடன் தொல்லையிலிருந்து நான் திரும்பி வருகிறேனா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனையிலிருந்து நான் திரும்பி வருகிறேனா? திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பாக இந்த நற்கருணை ஆசீர்வாதம் நமக்கு அமையட்டும். நான் முதலில் கூறியது போல ஆண்டவருடைய ஆசி செல்வம் அளிக்கும். அதற்கு நமக்கு தேவையானது தாட்சியான உள்ளம். நவோமிக்கு தாட்சியான உள்ளம் இருந்தது. நான் திரும்பி வருகிறேன் என் தேசத்திற்காக, என் தேசத்தை நோக்கி நான் திரும்பி வருகிறேன். இன்று நம் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி வருகிறோமா? பலவிதமான சூழல்களில் ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்களில் நாம் பாவங்களில் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்களில் பாவ சங்கீதனம் செய்யாமல் பல வருடங்களாக நாம் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்களில் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளாமல் பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழலில் பிரிந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழலில் நாம் நம்முடைய வேதனைக்காக பலவிதமான காரணங்களுக்காக நாம் பிரிந்திருக்கலாம். அவற்றை அனைத்தையுமே தள்ளிவிடுவோம். அவற்றை அனைத்தையுமே புறம்பு எரிந்து விடுவோம். நாம் நவோமியை போல திரும்பி வருவோம். இந்த அருமையான நற்கருணையினுடைய ஆசீர்க்காக நாம் ஒவ்வொருவருமே அவளோடு காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் செய்த ஒரு அதிசயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2016 நான் குருவாக திருநிலைப்படுத்தி 5 ஆண்டுகள் முடிந்தது. நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தன்சானியா என்கிற நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த தருணம் சரியாக 2016 பிப்ரவரி 7ஆம் தேதி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். பிப்ரவரி 7ஆம் தேதி ஆப்பிரிக்காவில் இருக்கிற தன்சானியா என்கிற நாட்டில் சைல்ட் இன் த சன் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதில் நான் தலைமை, அதாவது ரெக்டராக பொறுப்பில் இருக்கிறேன். அந்த இல்லத்திற்குரிய அதிபராக இருக்கிறேன். அது என்ன ஒரு இல்லம் என்றால், தெருக்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், திருட்டு பழக்கம் உள்ளவர்கள், தங்கள் வாழ்க்கையே தொலைத்துவிட்டு தெருக்களிலே சுற்றுகிற, தெருக்களிலே அலைகிற, படிப்புக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லாத மாணவர்கள், அவர்களை கொண்டு வந்து ஒரு இல்லத்தில் வைத்து அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான தொழில் பயிற்சி, அவர்களுக்கான ஒரு ஒழுக்கம், அவர்களுக்கான ஒரு கவுன்சிலிங் அறிவுரைகளை கொடுத்து அவர்களை மாற்றி மறுபடியுமே சமுதாயத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு இடம், மறுபடியுமே தங்களுடைய இல்லங்களில் அவர்களை சமாதானப்படுத்தி இணைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு இடம், சைல்ட் இன் த சன் தன்சானியாவில். அந்த இடத்துல இதையெல்லாம் நாங்கள் செய்வதை பார்த்து ஒரு சில எங்களுக்கு பிடிக்காதவர்கள், எம்எம்ஏ குருக்கள், நாங்கள் இதை செய்து கொண்டிருந்தோம்.
2016 பிப்ரவரி 7ஆம் தேதி நள்ளிரவு 3 மணி அளவில் 5 திருடர்கள் பெரிய பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ள வந்துட்டாங்க. அவளுக்கு ஒரே கேள்வி, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, பணத்தை கொடுங்க, பணம் எங்களுக்கு உடனே வேணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் ஒரு போதகர்களாக சமூக சேவை செய்யக்கூடிய அந்த இடத்துல பணத்தை கேட்குறீங்களே, நான் பணத்துக்கு எங்கே போவேன், நான் தான் இந்த இல்லத்துடைய அதிபர் என்று நான் அவர்களோட உரையாடுகிறேன். அவர்கள் கேட்டது, பணத்தை கொடுங்க, நீங்கள் குருவானவர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று மிரட்டுகிறார்கள். பணம் என்று மிரட்டுகிறார்கள். அவளுடைய உள்ளெண்ணம், இவர்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் இந்த பிள்ளைகளை திருட்டு தொழிலுக்காகவும் இந்த பிள்ளைகளை கஞ்சா விற்பதற்காகவும் மற்ற தொழிலுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், இவர்களை மாற்றுகிறார்கள் என்பது அவள் எண்ணத்திற்கு. இவர்களை மிரட்டினால், துப்பாக்கி காட்டினால் இவர்கள் ஓடிவிடுவார்கள் என்று அவர்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள். பிரியமானவர்களை, நம்ப மாட்டார்கள். இதுவரை நான் எங்கள் வீட்டுக்குள்ளே சொன்னது கிடையாது. ஒருவேளை எங்கள் அம்மா அதை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. 10 வருடங்கள் ஆகிறது. இன்னைக்கு தான் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இதை நான் கூறுகிறேன். என்ன நடந்துச்சுன்னா, நான் அவர்களோட பேசும்போது அவர்கள் மிரட்டலுக்கு நான் பயப்படலை. துப்பாக்கி கையில் இருக்கு, நானும் பிடுங்கலாம்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் சக்தி இருந்தது. மொத்தம் 5 பேர். உடனே நான் துப்பாக்கியை பிடுங்கிறத பார்த்த உடனே நான் பயப்படலை. தெரிஞ்சவனே மற்ற 2 பேர் என் கையை கட்டிட்டாங்க. கட்டிட்டு அந்த துப்பாக்கியில் குண்டை போட்டு ஒரே சுடுதான் சுட்டாங்க. பிரியமானவர்களே, சுட்டார்கள். என்ன பார்த்து சுட்டாங்களான்னு தெரியல, சுட்டாங்க. துப்பாக்கி மேலே இருந்த துப்பாக்கி திடீர்னு யாரோ ஒருத்தர் கை தடுத்ததை போல தடுத்தார்கள். அந்த துப்பாக்கி என்னை நோக்கி இருந்த அந்த துப்பாக்கி தரையை சுட்டது. பிரியமானவர்களே, குண்டானது தரையில் இருந்த ஒரு டைல்ஸில் பட்டு டைல்ஸ் 2ஆ உடையுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை காப்பாத்துறாரு. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே, துப்பாக்கி சவுண்டு கேட்ட உடனே எல்லாம் வரவுமே அவர்கள் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன அடித்தாங்க. நம்பலைன்னா ஆராதனை முடிஞ்சோ நான் காட்டுறேன். என்னுடைய கையில் இருக்க ஒரு எலும்பு சுத்தமாக உடஞ்சிருக்கும். அதை வச்சு தான் தைச்சிருக்காங்க, கம்பி வச்சு தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த துப்பாக்கியை என்ன சுட்டிருந்தான்னா, இன்னைக்கு 10வது ஆண்டு நினைவு திருப்ப நினைவு 4வது நினைவு வருடமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்த அதிசயம், அந்த துப்பாக்கியை குண்டு தரையில் பட வச்சாரு. எல்லாருமே நினைச்சாங்க இந்த குருவானவர்கள் அதோட பெட்டியை கட்டிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் செய்த அதிசயம், நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து செய்வோம். எத்தனை பேர் வந்தாலும் எங்களுடைய ஆண்டவருடைய பணிக்காக நாங்கள் பின் வாங்க மாட்டோம் என்று 2016 2021 வரை நான் தொடர்ந்து அந்த நாட்டில் தான் இருந்தேன். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிற நம் ஆண்டவர் நாம் நம்புகிறோமா? நற்கருணை ஆண்டவர் நமக்காக சண்டையிடுவார். எவ்வாறு இஸ்ராயேல் மக்களுக்காக சண்டையிட்டாரோ, எவ்வாறு ஆபிரகாமுக்காக சண்டையிட்டாரோ, எவ்வாறு தாவீதுக்காக சண்டையிட்டாரோ, எவ்வாறு தன்னுடைய மக்களுக்காக சண்டையிட்டாரோ, இன்றும் நமக்காக சண்டையிடுகிறார், அதிசயங்களை செய்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இறை ஆசிருக்காக நான் முதலில் கூறியது போல ஆண்டவருடைய ஆசிர் செல்வம் வரைக்கும் இறை ஆசிருக்காக அனைவரும் முழந்தால் படியிட்டு நம்மையே நாம் ஆயத்தம் செய்வோம். ஆராதனை
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.